கடந்த வாரம் ஜனநாயக கமிஷன் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட குழு அரசியல் சாசன சபையில் அல்லது புதிய அரசியல் சாசனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய பல விடயங்களை பற்றி ஒரு 340 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை பிரதமரிடம் கையளித்திருக்கின்றது. அந்த அறிக்கையில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டால் குறிப்பாக ஏனைய தேசிய இனங்கள் தொடர்பாக தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்கள் பேரவையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல வடக்கு மாகாண சபையும் தமிழ் மக்கள் பேரவையும் 2 தீர்வு திட்டங்களை தயாரித்து அந்த 2 தீர்வு திட்டங்களையும் இந்த ஜனநாயக கமிஷனிடம் கையளித்திருந்தது. அந்த தீர்வு திட்டத்தில் மிக முக்கியமான விடயங்களாக சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்கின்றது, தமிழ் மக்களினுடைய இறையாண்மை என்பது இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு மாகாண சபையினுடைய கருத்தின் பிரகாரம் ஒரு மொழிவாரி மாநிலமோ அல்லது தமிழ் மக்கள் பேரவையினுடைய கருத்தின்படி ஒரு சுயாட்சி பிரதேசமோ உருவாக்கப்பட வேண்டும். அந்த சுயாட்சி பிரதேசங்களுக்கான ஒரு முழுமையான அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஜனநாயக கமிஷன் அறிக்கையில் இவை தொடர்பாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் தேசிய இனம் என்ற அந்த வார்த்தை பிரயோகமே அங்கே இல்லை. மாறாக இவர்கள் ஒரு சிறுபான்மை இனம் என்ற ஒரு வார்த்தை மாத்திரம்தான் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் அல்ல, ஒரு சிறுபான்மை இனம். ஆகவே அந்த சிறுபான்மை இனத்துக்கு நாங்கள் கொடுக்கிறவற்றை அவர்கள் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு துணையில் தான் இந்த குழுவினுடைய அறிக்கை என்பது முதலாவதாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் ஒன்றில் சிங்கள மக்களுக்கு முன்னதாகவே இந்த நாட்டில் இருந்ததற்கான வரலாற்று பூர்வமான சான்றுகள் இருக்கின்றன. சிங்கள வரலாற்று ஆசிரியர்கள் கூட அதனை கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு என்பது அவர்களது தாயகம் என்றும் அங்கு அவர்கள் பூர்வீகமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றும் இன்றும் பெரும்பான்மையாக அந்த பிரதேசங்களில் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறார்கள் என்றும் அந்த அடிப்படையில் அவர்களது சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கான சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜனநாயக கமிஷனுடைய அறிக்கையில் அவ்வாறான விடயங்கள் குறிப்பிடப்படாமல் வடகிழக்கு இணைப்பு தொடர்பாக கூட அவர்கள் குறிப்பிடப்பட்டது என்னவென்றால் ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட அந்த 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 குறிப்பையும் எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தவிர வடகிழக்கு இணைப்பை இந்த அறிக்கை என்பது முற்றாக எதிர்த்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறையை தமிழ் மக்கள் கோரி நிற்கிறார்கள் என்ற தொடர்பாக கூட அங்கு காத்திரமான எந்த விதமான கருத்துக்களும் அங்கு சொல்லப்படவில்லை என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதில் முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைத்த விடயங்களை அடியொற்றித்தான் இந்த வடக்கு மாகாண சபையும் தமிழ் மக்கள் பேரவையும் இந்த தீர்வு திட்டங்களை தயாரித்தது. ஆனால் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை இந்த ஜனநாயக கமிஷனுடைய அறிக்கை தொடர்பாக இதுவரை எந்த விதமான கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதில் உள்ள விடயங்களை பற்றி, ஏனென்றால் இன்று வரையும் யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைக்கு முந்தின தினம் திரு சம்பந்தன் அவர்கள் வந்திருந்த பொழுதும் கூட நாங்கள் வடகிழக்கு இணைப்பு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற துணையில் பேசியிருந்தார். ஆனால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விடயங்கள் அல்ல என்ற அடிப்படையில்
தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில் கூட்டமைப்பு தனது இது தொடர்பான தனது கருத்தை இதுவரை வெளியில் சொல்லவில்லை என்பதும் ஏனென்று ஒரு புரியாத புதிராக இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயங்கள் என்பது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த பிரேரணைகளுக்கும் முரணானது. வடக்கு மாகாண சபை முன்வைத்தவை எந்தவித கவனத்திலும் எடுக்கப்படவில்லை. தமிழ் மக்கள் பேரவை வைத்த விடயங்களும் எந்த விதமான கவனத்திலும் எடுக்கப்படவில்லை. இது அரசியல் சாசனத்திற்கான இறுதி வடிவம் அல்ல. இது ஒரு கைநாயக்க கமிஷன் கொடுத்த முன்மொழிவுகளாக இருக்கலாம். ஆனால் அந்த முன்மொழிவுகள் கூட சிங்கள மக்களுடைய விருப்பங்களை திருப்தி செய்யக்கூடிய முன்மொழிவுகளாக இருக்கிறதே தவிர தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகளாக அவர்கள் இல்லை என்பதுதான் முக்கியமான விடயம். இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த குழுவில் இருவர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று திரு சந்திரகாசன் அவர்களுடைய மகன் இளங்கோவன் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இரண்டாவதாக பேராசிரியர் செல்வகுமாரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் சில இடங்களில் தங்களது கருத்துக்கள் வேறுபட்ட கருத்துக்கள் என்று சொல்லி அந்த கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக ஒரு முழுமையான அதிகார பகிர்வு என்ற விடயத்தில் சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை என்ற வடிவத்தில் என்ற விடயத்தில் இவ்வாறான விடயங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நியமித்தவர்கள் அதில் உருக்குறுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு நியமித்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விருப்பத்திற்கேற்ப தமது கருத்துக்களை அங்கு முன்வைத்தார்களா? ஏனென்றால் இந்த விடயம் தயாரிக்கிற பொழுது அங்கு நீங்கள் அந்த பின்னிணைப்புகள் ஃபுட் நோட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஃபுட் நோட்டில் சில விடயங்களில் இவர்கள் முரண்படுவதாக கூறினாலும் கூட வடகிழக்கு இணைப்பு என்ற விடயத்தில் அல்லது சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை என்ற விடயத்தில் தமிழ் மக்களுக்கான சுயாட்சி என்ற விடயத்தில் தமிழ் மக்களோட தேசிய இனம் என்ற விடயத்தில் இவர்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் எதுவும் அங்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நியமித்தவர்கள் ஒன்று நான் உங்களுக்கு கூறியவாறு சந்திரகாசன் அவர்களுடைய மகன் இளங்கோவன். அவர் சந்திரகாசனுடைய மகன் என்பதை தவிர தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை, இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு போன்றவற்றில் அவருடைய உறுதியான நிலைப்பாடு என்ன? அதே போன்று செல்வகுமாரன் என்பவர் கூட அவர் பேராசிரியராக இருக்கின்றார், அவர் தமிழராக இருக்கின்றார், அவர் இதில் புலமை வாய்ந்தவராக இருக்கின்றார் என்ற விடயத்திலும் கூட இவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதாவது அறிவுரை செய்ததா, அந்த அறிவுரையின் பிரகாரம் நடந்தார்களா என்ற கேள்விகளும் இப்பொழுது பொதுமக்களால் முன்வைக்கப்படக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன.